நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கேரளா ஸ்பெஷலு. இது இலை அப்பன்னு சொல்லுவாங்க, இலை அடைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். இது வாழை இலையில் ஸ்டீம் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம். நான் கடை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 300லிருந்து 350 கிராம்குள்ளே இருக்கும். இதுக்கு தேங்காய் ஒரு பெரிய மூடி தேங்காய் ஒரு மூடி தேங்காய் நான் திருகி வச்சுருக்கேன். இதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க. இது கூட நம்ம சேர்த்த போகிறது கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துவோம். அது சேர்த்தும் போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கற்று வச்சுட்டு இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெல்லம் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு நம்ம நெய் 1 ஸ்பூன் சேர்த்து, அடுப்பு தீ மிதமாக தான் இருக்கணும். தேங்காய் அதிகமான தீ இருந்ததுன்னா கருகிரும். அதனால அடுப்பு தீ கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த வெள்ளைப்பாக இதில் ஊற்றிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே கலரிகிட்டே தான் இருக்கணும். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பூர்ணம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்குறோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம சேர்த்துக்கணும். அரிசி மாவில் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி வச்சுக்கணும். கையில் கொஞ்சம் நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் தடவிச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இலையில வச்சுட்டு இலையினோட சென்டரில் வச்சுக்கணும். இலையினுடைய சென்டரில் வச்சுட்டு இப்படியே ஒரு விரலில் தான் அமுத்தணும். எங்கெல்லாம் திக்காக இருக்கோ அந்த இடத்த ரொம்ப தின் பண்ணிட்டு வரணும். ரொம்ப பூர்ணம் வைக்கணும். பூர்ணம் இதுக்கு சென்டரில் வைக்கணும். நம்ம இந்த இலையை நம்ம 2ஆக மடக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை நம்ம நல்லா மெதுவாக விரலில் அமுத்தி விட்டால் 2 ஜாயிண்ட் ஆகிக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சூப்பராக வெந்துருச்சு. இந்த இலை அடை பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த இலை அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.